ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் லவ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ செல்ஃப் லவ் அப்படிங்கிறதுனா நம்மளே காதலிக்கிறது, அவ்வளோதான். ஸோ நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதுனா, ஏன் நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிறது நம்மளை திட்டிப்போம். இல்லை, இது உனக்கு சரியாகவே வரல பாரு அப்படிங்கிறது நம்ம சொல்லிப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது நம்மளோட செல்ஃப் வர்த்து, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே கம்மியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செல்ஃப் லவ் அப்படிங்கிறதுனா முதல்ல நம்மள்கிட்ட கைண்டாக இருக்கிறது. இது பண்ணிட்டியா, பரவாயில்ல, அடுத்தது சரியா பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்மள்கிட்ட அழகாக நம்ம பேசிக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிறத பண்ணும்போது நம்மள்கிட்ட கைண்டாக இருக்கும்போது அது மற்றவங்கள்ட்டையும் அதே மாதிரி கைண்ட்னஸோட நம்ம பிஹேவ் பண்ணுவோம். ஸோ இந்த செல்ஃப் லவ் பண்ணும்போது என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ், என்னெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது, பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபிசிக்கல் வெல்பீயிங்கு நல்லாயிருக்கும், நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். அடுத்தது நம்மளோட மென்டல் வெல்பீயிங்கும் நல்லாயிருக்கும். நம்ம டிப்ரெஷனோ, சேடோ, அப்செட்டோ அந்த மாதிரி இல்லாததுனால நம்ம எப்போவுமே ஹாப்பி எமோஷன்ஸோட நம்ம இருப்போம். அடுத்தது சோஷியலாகவும் நம்ம நல்லா இருப்போம். நம்மளோட மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ், ஏன்னா நம்மள்கிட்ட கைண்டாக இருக்கிறோம், மற்றவங்கள்ட்ட கைண்டாக இருக்கிறோம், அப்போ கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்ஸும் நல்லா இருக்கும், ரைட்டா இல்லைங்களா? ஸோ அந்த சோஷியல் வெல்பீயிங்கும் நம்மளுக்கு நல்லதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட செல்ஃப் லவ் காமிக்கும் போது நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் நம்ம ஹையாக இருக்கும், ஒரு என்ஹான்ஸ்ட் ஃபீலிங்காக இருக்கும். இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்களை லவ் பண்ணலை அப்படிங்கிறதுனா எப்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியும் மற்றவங்க உங்களை அந்த அளவுக்கு லவ் பண்ணுவாங்கன்னு? ஸோ எப்போதுமே யார் உங்களை ரொம்ப லவ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் நினைச்சிங்கன்னா அது முதல் பேர் நீங்களாக தான் இருக்கணும். நம்மளையே லவ் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிள், 2 கையும் இப்படி வச்சுட்டு நல்லா நம்மளை கட்டி பிடிச்சிட்டு நம்மளே சூப்பராக பண்ணியிருக்கோம், சே எவ்வளோ அழகாக சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறது நம்மளுக்கு முத்தம் கொடுத்துக்கணும், நம்மளுக்கு பேட் பண்ணணும். இது நம்மளை ஒரு குட்டி குட்டி ஸ்டெப்ஸாக நம்ம பெரிய லெவலுக்கு சக்ஸஸ் போகிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு பாதையாக நம்மளுக்கு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் லவ்.